சொந்தங்களும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, நம்ம ஊரில் சில பேர் லைசன்ஸ் இல்லாமல் காரு ஆட்டோ ஓட்டுறதாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று, காரு ஆட்டோ வேனுக்கெல்லாம் நம்ம ஊர் ஜமாத்து வாடகை நிர்ணயம் செய்யணும். ஒவ்வொரு வாகனமும் லைசன்ஸ் உள்ள டிரைவர் தான் ஓட்டணும். வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் லைசன்ஸ் இல்லாமையும் அப்படி எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, அதாவது ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னாக்கா அதுக்கு அந்த பாதிப்புக்கு வண்டி ஓனர் தான் பொறுப்பு அப்படிங்கிற செய்தியை நிர்வாகம் அவங்க வண்டி ஓனருக்கு தெரிவிச்சிடணும். நம்ம ஊர் ஜமாத்து ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம ஊருக்கு கட்டுப்பட்ட வாகனங்களுக்கு ஃப்ரண்ட் கண்ணாடியில் அதை ஒட்டிடணும். நம்ம ஊர் மக்கள் சவாரி செய்யும்போது நம்ம ஊருக்கு கட்டுப்பட்ட வண்டியா இல்லையாங்கிறது அந்த லோகோவை பார்த்து அவங்க ஏறி போய்க்குவாங்க. அப்படியே லோகோ இல்லாத வண்டியில் மக்கள் சவாரி செஞ்சாங்கன்னாக்கா அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை ஜமாத்து தலையிடாது அப்படிங்கிற செய்தியை தெரிவிச்சிடணும். வெளியூர் ஆட்களை வைத்து கார் வேணும் ஆட்டோவெல்லாம் ஓட்ட சொன்னாங்கன்னாக்கா அவரால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்துக்கும் அந்த ஓனர் தான் பொறுப்பு அப்படிங்கிற செய்தியும் ஜமாத்து சொல்லிடணும். வெளியூருக்காரவங்க நம்ம ஊரில் ஒரு ரொம்ப வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜமாத்து ஸ்டிக்கர் அவங்களால பிரச்சனை இது ஏற்படலைங்கும்போது ஜமாத்து ஸ்டிக்கர் ஒட்டிடலாம், பிரச்சனை இல்லை. இனி வரும் காலங்களில் வெளியூருக்காரவங்க நம்ம ஊரில் வண்டி ஓட்டணுன்னாக்கா ஜமாத் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது. அப்படியா ஒட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம ஊருக்காரவங்க கேரண்டி கொடுத்தா தான் ஜமாத் ஸ்டிக்கர் ஒட்டணும். ஏதாவது பிரச்சனை அந்த வண்டியாலேயோ அந்த டிரைவரால் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுச்சுனாக்கா வெளியூருக்காரவங்க எங்கேயாச்சும் ஓடி போயிடுவான். ஆனால் கேரண்டி கொடுத்த நம்ம ஊர் ஆளை பிடிச்சிடலாம். சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது. மீறும் பட்சத்தில் ஃபைன் அடிக்கணும். அப்படியே மீறும் பட்சத்தில் நம்ம முகப்பு கண்ணாடியில் உள்ள ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு அவர் ஓட்டுறதுக்கு தடை விதிக்கணும். நோட்டீஸ் போர்டில் எழுதி போட்டுருணும். அந்த ஒரு பயம் இருந்துச்சுனாக்கா சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்ட மாட்டாங்க. அது மாதிரி ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கானுவோ. அவங்களுக்கெல்லாம் அரசாங்கமே தடை பண்ணியிருக்கு. நம்ம ஊர்லேயும் அவங்க ஜமாத்து தடை பண்ணணும். மீறும் பட்சத்தில் அவங்க தாய் தகப்பனை கூப்பிட்டு வான் பண்ணணும். லேடிஸுன்னு கொஞ்சம் பேர் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம ஜமாத்து ஒரு டிரைவிங் லைசன்ஸில் டீல் பேசி அரசாங்கத்துக்கு இவ்வளோ ஃபீஸு, உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு விலையை நிர்ணயம் செஞ்சு நமது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஜமாத்து மூலியமாகவே நிறைய பெண்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கும் பட்சத்தில் நம்ம மக்கள் லைசன்ஸோடு வண்டி ஓட்டுவாங்க. நமது ஊரில் நிறையா காரு ஆட்டோ பைக் எல்லாம் பெருகிடுச்சு. அப்படி இருக்கும்போது சின்ன பிள்ளைங்கள்லாம் காரு நடந்து போகிறாங்க, சைக்கிள்லேயே போகிறாங்க, சின்னஞ்சிறுசு குழந்தைங்கள்லாம். அப்படி இருக்கும்போது அங்கங்கே வேகத்தடை இல்லாத இடத்துல வேகத்தடை போடணும். வேகத்தடை அப்படியே சின்னதாக இருக்கிற இடத்துல அது இப்போ வேகத்தடை பெருசாக போடணும். இப்போ வெளியூருக்கு நமது மக்கள் சவாரி போகுது. அது வெளியூருக்கான எவனாச்சும் நம்ம வண்டியில் மோதிடுறான். மோதிட்டாங்கும்போது நம்ம ஊர் ஜமாத்து ஒன்றே தலையிடணும். தலையிட்டு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸுக்கு அதை வாங்கி கொடுக்கணும். இல்லை அப்படின்னாக்கா அந்த நம்ம ஊர் வண்டிக்கு தான் எல்லாம் கரண்டில் இருக்கும். அந்த அவுட்ரா உள்ள வண்டிக்கு நம்ம ஊர் ஜமாத் தலையிட்டு அதுக்குள்ளே நஷ்டத்தை வாங்கி கொடுக்கணும். இவ்வளோ செய்தியையும் நமது நண்பர் அவங்க ஊருக்கு கோரிக்கை மனு வைக்க போகிறேன்னு சொன்னார். அதை எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார் என்கிட்ட. அதை இந்த டயத்தில் ஷேர் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.